ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெக்னென்ட் லேடீஸு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சின்ன அவுட்லுக் தான். எல்லாருக்குமே தெரியும். அவங்க டயட் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சுகரியாக அந்த மாதிரி இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச் டயட் வித் விட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பொருள்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக காய்கறி, கீரைங்கள்லாம் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்து வந்து தூக்கம். இந்த ஐடியில் வேலை பண்ணுறவங்க, இல்லைனா நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெக்னன்சியில் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் கோயிங் டு ரெகுலர் ஷிஃப்ட். அண்ட் ரெகுலராக இருக்கிறவங்க, ஜஸ்ட் ஹோம் மேக்கர் யாராக இருந்தாலும் நைட்டு 10 மேக்ஸிமம் 11 அதுக்கு மேலே முடிச்சிருக்காமல் கொஞ்சம் ஒழுங்காக ப்ராப்பராக தூங்கணும். அது மாதிரி தண்ணி ஹைட்ரேஷன் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 3 liters ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அவங்க இன்டேக் பண்ணணும். அது தவிர்த்து நிறைய ஸ்க்ரீன் டைம், தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சேட் பண்ணுறது, இல்லைனா சோஷியல் மீடியாவில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஒரு சிலருக்கு ஆல்கஹால் இன்டேக், சும்மா ஒகேஷ்னல் ட்ரிங்கிங் ஆர் சோஷியலைட் ட்ரிங்கிங் அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ப்ரெக்னன்சியில் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது தவிர ப்ரெக்னன்சியில் இன்ஃபெக்ஷன், எனி சார்ட் ஆஃப் இட், யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை வஜைனல் இன்ஃபெக்ஷனோ எதுவாக இருந்தாலும் ஏர்லியராக நீங்கள் வந்து டாக்டரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.